நேத்திரமும் க்ஷேத்திரமும். க்ஷேத்திரக்கோவில் என்று பல ஸ்தலங்களின் பெயர்களைச் சேர்த்து அப்பர் சுவாமிகள் ஒரு திருத்தாண்டகம் அருளியிருக்கிறார். அதேபோல் நம்முடைய ஆச்சாரியாரும் தம்முடைய ஸ்தோத்திரத்தில் அம்பாளிடம் பார்வை விசாலமாகவும் மங்களகரமாகவும் அருள் தாரைக்கு ஆதாரமாகவும் குவளை மலரால் கூட வெல்ல உண்ணாததாகவும் அருள் தாரைக்கு ஆதாரமான இன்பமாக அனுபவிக்கத்தக்கதாகவும் ரட்சிப்பதாகவும் பல பட்டணங்களில் பலதரப்பட்ட வெற்றியை உடையதாகவும் அந்த பட்டணங்களின் ஒவ்வொன்றின் பெயராலும் குறிப்பிடப்படும் தகுதி வாய்ந்ததாகவும் விளங்குகின்றது. இது திண்ணம். இதில் அயோத்தியா, போஜராஜனின் தாரா, மதுரா, அவந்திகா என்று தற்பொழுது உள்ள உஜ்ஜயினியா ஆகிய ஊர்களின் பெயர்களை கொண்டதை அனைவரும் அறிந்ததே. விசாலா என்று ஒரு ஸ்லோகத்தில் வருவது ஒருடைய ஊர் பெயர்தான். பத்ரிநாத்துக்குத்தான் அப்படி ஒரு பெயர். ஜெய் பத்ரி விஷால் என்றுதானே கோஷம் போடுகின்றோம். ராமாயணத்தில் விஸ்வாமித்திரர் ராமலட்சுமணர்களோடு கங்கையை தாண்டிய பின் மிதிலைக்கு செல்லும் முன்பாக விசாலா என்றொரு ஊர் வந்ததாக இருக்கின்றது. கல்யாணி என்கின்ற பெயர்களும் ஒரு ஊர் இருக்கின்றது. கல்யாண் என்று மும்பாய்க்கு வடக்கே உள்ளது. கன்னட தேசத்தில் பீடார் ஜில்லாவில் கல்யாணி என்றே இருக்கின்றது. ஆச்சாரியார் காலத்தில் குந்தள தேசம் என்று வழங்கப்பட்ட அந்த பிரதேசத்திற்கு கல்யாணியே தலைநகராக விளங்கியிருந்தது. பின்பு வாதாபியின் சாளுக்கிய வம்சம் படுத்து போன பொழுது கல்யாணி சாளுக்கியான் டைனாஸ்டி என்று இந்த ஊரிலிருந்துதான் ஆட்சி செய்த போகவதி செய்திருந்தார்கள். போகவதி என்றொரு நகரம் குஜராத்தில் இது இருந்ததாக தெரிகின்றது. காம்பே என்று வெள்ளைக்காரர்கள் சொன்னது இதைத்தான். இந்த பக்கத்தில் அரபிக்கடலுக்கு கல்ஃப் ஆஃப் காம்பே என்று பெயர். ஒரு பெரிய சமுத்திரம் நிலப்பகுதிக்கு மேலே அரித்து கொண்டு பெருகி அந்த பகுதி மட்டும் நீர்த்திவலை மாதிரி தெரியும் பொழுது அதற்கு கல்ஃப் பே என்று இரண்டு விதமாக பெயர் கொடுத்தார்கள். பே என்பது விஸ்தாரமானது, கல்ஃப் அவ்வளவு விஸ்தாரமாக இல்லாதது. இதை தமிழில் முறையே வளைகுடா என்றும் விரிகுடா என்றும் சொல்லுகின்றோம். பூர்வ காலத்தில் பிரசித்தமாயிருந்த சம்பத் என்ற துறைமுகம் இப்பொழுது போகவதி என்று தெரிகின்றது. விஜயா என்ற பெயரில் உள்ள ஹம்பி விஜயநகரமோ ஸ்ரீகாகுளம் அருகில் உள்ள சமஸ்தானமான விஜயநகரமோ அல்ல. ஹம்பி விஜயநகரம் விஜயநகர சாம்ராஜ்யம் முன்னால் வித்யாரண்ய சுவாமிகளின் பெயரால் வித்யாநகரம் என்று அதனுடைய அரசன் புக்கராயன் வைத்த பெயர் பின்னாளில் விஜயநகரம் ஆகிவிட்டது. இதுவும் இன்னொரு விஜயநகரமும் ஆச்சாரியார் நாளில் இருந்ததாக தெரியவில்லை. அவர் சொல்வது ஆதி விஜயநகரமான குருஷேத்திரமாக இருக்கலாம். கீதையின் முடிவில் எங்கே கிருஷ்ணனும் அர்ஜுனனும் இருக்கின்றார்களோ அங்கே விஜயம், அதாவது வெற்றி என்று வருகின்றது. அங்குதான் அவன் உபதேசித்ததும் விஜயன் என்று அவனுக்கு விஜயத்தை அனுகிரகித்ததும் ஆகும்.